ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னென்னா, மாஸ்டர் செக்கப்பில் ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஆர் கிட்னி நம்ம சொல்லுவோம்ல, கிட்னியோட செயல்பாடு பண்ணுற டெஸ்ட்டு வந்து நம்ம பண்ணலாமா, அது தேவையா, அது ஒரு மாஸ்டர் செக்கப்பாக பண்ணலாமான்னு உங்களில் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருந்தது. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம வர டாபிக் என்னென்னா ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது கிட்னியோடைய ஃபங்க்ஷன். சார் இது வந்து பண்ணணுமா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன் சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிற எல்லா உணவு, ஆகாரம், நீர் எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராசஸிங் மூலயமா எக்ஸ்க்ரீட் பண்ணுறது, அதாவது வெளியில் அனுப்புறது, தேவையில்லாத செக்மெண்ட் எல்லாமே வெளியில் அனுப்புகிற முக்கியமான ரோல் வந்து கிட்னி. உங்களுடைய 2 கிட்னிக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் செக்கப்பில் உங்கள் கிட்னி எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் சொல்ல முடியும். சரி சார், நீங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ண சொல்லிட்டீங்க, எங்களுக்கு புரியுது. அதில் நாங்கள் என்னென்னலாம் பார்க்கணும், எதுலாம் அதிகமாக இருந்தால் அது அப்நார்மல், அதுக்கப்புறம் நாங்கள் எதுக்கு போய் டாக்டரை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்காக நம்ம இந்த கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு மாஸ்டர் செக்கப்பில் பார்த்தோன்னா என்னென்ன பேராமீட்டர் வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா இந்த யூரியான்னு சொல்லிட்டு இது, தென் கிரியாட்டினின், அப்புறம் வந்து எலக்ட்ரோலைட் சொல்லுவோம். ஏன்னா நம்ம உடம்புடைய தாதுக்கள் எல்லாத்தையுமே வந்து கிட்னி தான் மெயின்டைன் பண்ணுது. ஸோ எலக்ட்ரோலைட் எக்ஸாம்பிள் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், யூரிக் ஆசிட், பாஸ்பரஸ், இவ்வளோ மெக்னீஷியம், இவ்வளோ நிறைய தாதுக்களை வந்து கிட்னி ஹேண்டில் பண்ணுது. அதனால தான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு இடைச்சும் நீங்கள் உங்கள் கிட்னியோட செயல்பாடும் செயல்திறனையும் நீங்கள் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சார் எப்போ சார் இது வந்து அப்நார்மல் நீங்கள் சொல்கிறீங்க, எந்தெந்த வேல்யூஸ் அப்நார்மலாக இருந்தால் நாங்கள் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ மேஜராக கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம பிளட்டில் வந்து இந்த சீரம் கிரியாட்டினின்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் நம்மளுடைய கிட்னியோட செயல்பாடு GFR சொல்லுவோம், குளோமுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். கிட்னியோட செயல்பாடு எப்படி இருக்குன்ற சொல்லிட்டு இந்த ஒரு கிரியாட்டினோட அளவை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். யூஸ்வலான நார்மலான கிரியாட்டின் அளவு வந்து பெரியவங்களுக்கு அடல்ட்ஸ்க்கு எப்படின்னா 1.2 கீழே இருந்தால் பெட்டர். அது சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அது வந்து ஃபார்முலாவும் அவங்க ஹைட்டையும் வச்சு நாங்கள் டிசைட் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ பெரியவங்களுக்கு வந்து உங்களுடைய கிரியாட்டினின் வேல்யூ வந்து 1.5லேருந்து 2க்கு மேலே போயிடுச்சுனாலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் மெடிசன் டாக்டரோ இல்லை பீடியாட்ரிஷியனோ இல்லை ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டோ அணுகிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் கிரியாட்டின் அதிகமாக ஆக உங்கள் கிட்னியோட செயல்திறன் கம்மியாகுதுன்ற அர்த்தம், ஓகேங்களா. ஸோ கிரியாட்டின் வந்து ஒரு முக்கியமான மார்க்கர் உங்கள் கிட்னி எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்குறதுக்காக. ஸோ கூட யூரியான்னு சொல்கிறோம், இதுவும் வந்து அழுக்கை வந்து கிட்னி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு செக் பண்ணுறது. ஸோ இதுவும் 40க்கு மேலே போகுது, 40, 60, 100 அதுக்கு மேலே போகுதுன்னுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து நெஃப்ராலஜிஸ்ட்டை அணுகிற மாதிரி இருக்கும். ஓகே சார், ஸோ வேறு என்னென்னலாம் சார் இதில் நாங்கள் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, மற்ற தாதுக்கள் நான் சொன்ன மாதிரி சோடியம், பொட்டாசியம், ஸோ இதோட அளவுகள்லாம் நாங்கள் கொடுக்குறேன். எதுலாம் நார்மல் அளவு, அது மீறி எவ்வளோ போகுதோ, ஸோ அதுக்கு மேலே இருந்தாலும் ரொம்ப கீழே இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டாக்டரை நீங்கள் அணுகிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி இந்த கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் சார் வேறு எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், மற்ற ஏதாவது உறுப்போட செயல்பாடு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தசைகள், உங்கள் தசைகளில் இருக்கிற மயோகுளோபின் அது மூலியமாக ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் உடம்புல இருக்க ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ், இப்போ வந்து நீங்கள் தண்ணியே குடிக்கல, ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்கீங்கனாலும் இந்த கிட்னி டெஸ்ட்டில் வந்து நிறைய டைம் தெரிய வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து யூரின் ரொம்ப கரெக்டாக வரலை, உங்களுக்கு நீங்கள் போகிற யூரின் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், முன்னாடிலாம் நம்ம ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி யூரின் போவோம், பட் இப்போலாம் யூரினே போக மாட்டோம். கூட சேர்த்து பிபி அதிகமாகுது, உடல் எடை கூடுது, முக வீக்கம், அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக தான் இருப்பீங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு அதில் லேபில் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது அப்நார்மலாகவோ அதிகமாகவோ நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டரோ இல்லை கவர்மெண்ட்டில் இருக்க டாக்டரையோ போய் நீங்கள் அணுகி அதுக்கு மேற்பட்டு என்னென்னலாம் பண்ணலான்றதை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது மாஸ்டர் செக்கப் சீரீஸில் வேறு ஏதாவது ஒரு டெஸ்டிங் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, அதை பற்றி கேட்கணும், அதை பற்றி விசாரிக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அண்டில் தென், பை ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.